அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3S LLB இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வராதவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டு பயங்கரமாக கமெண்ட் செக்ஷனில் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ப்ரீவியஸ் ஒரு 5 டேஸாக வந்து நான் கொஞ்சம் ஒர்க்காக இருந்ததால் என்னால் கண்டினியூவாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இதுக்கு மேலே வந்து கண்டினியூவாக நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு இது இல்லாமல் ப்ரொவிஷனல் கன்சல்டேட் கொடுக்காதவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போன்னு கேட்டதுக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து இந்த வீக் எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் டிஃபால்ட்டாக நடுவில் வந்து ஒரு நாள் லீவ் வந்ததால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்டேட் பண்ண முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையிலும் மண்டே ஆர் டியூஸ்டே இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ எப்போ வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க. தென் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு, தென் செகண்ட் கவுன்சிலிங், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு குழப்பம். ப்ரோ இந்த மெரிட் லிஸ்ட்டில் ப்ரொவிஷனல் கன்சல்டேட் இல்லாதவங்களுக்கு டேட் சொல்லிட்டீங்க, இவங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு தென் செகண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்தவரையிலும் மெரிட்டில் இருக்கிறவங்களுக்கு அலாட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு போவாங்க. ஸோ என்னோடய வியூவில் நெக்ஸ்ட் வீக்கில் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 1 வீக்கில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். சரி, ஓகே, அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் எப்போ செகண்ட் கவுன்சிலிங் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் யூனிவர்சிட்டி சைடில் விசாரித்த வரையும் செகண்ட் கவுன்சிலிங் வந்து என்னோடய வியூவில் நான் அனலைஸ் பண்ணதில் 20ஆம் தேதிக்கு மேலே தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் கவுன்சிலிங்கை எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்ளைடட் 3 இயர்ஸ் கோர்ஸை பொறுத்த வரையும் இந்த மெரிட் லிஸ்ட்டில் ப்ரொவிஷனல் கன்சல்டேட் ஃபஸ்ட் கவுன்சிலில் மெரிட் லிஸ்ட்டில் ப்ரொவிஷனல் கன்சல்டேட் சப்மிட் பண்ணாதவங்களுக்கு இந்த வீக் எண்டுக்குள்ளே, அதாவது மண்டே ஆர் டியூஸ்டே இந்த டேட்டில் வந்து கன்ஃபார்ம் அலாட்மெண்ட் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் வரும். அது வந்து 1 or 2 வீக் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செகண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேலே தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வீடியோ புரிஞ்சுதா இல்லையான்றது எனக்கு தெரியல, ஏன்னா ரொம்ப லென்த்தாக பேசின மாதிரி இருந்தது. புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றதுக்கே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.